அன்பும் பொறுமையும் கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வித்தியாசமாக சிந்தனை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை மனமாற செய்து வந்தால் மனம் மகிழும்படியான நல்ல சம்பவத்தை பெற முடியும். நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு உயர்வு கிடைக்க வியாழக்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளை மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்தடையும். உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு நன்மை வந்து சேர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உதவியாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்க இது உங்களுக்கு கட்டாயம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். மீன ராசி ஏற்கனவே சொன்னோம், குரு பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. கடுமையான வேலையாக இருந்தாலுமே ரொம்பவுமே எளிமையாக செய்து நன்மைகளை பெறக்கூடியவங்க நீங்கள். தூய்மையும் வாய்மையும் மிக்க ஒரு ராசி இந்த மீன ராசி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணமே எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. எல்லா செயல்லையுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா கடினமாக உழைக்கிறதுல தவறு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் உங்களோட வீடு பாருங்கள், ஏதாவது நீர்நிலை நிறைந்த பகுதிக்கு அருகில் இருக்கும். கட்டாயமாக ரொம்ப அருகில் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் தூரத்துலையாச்சும் ஏதாவது ஒரு நீர்நிலை இருந்திருக்கும். இல்லைன்னா உங்களோட ஊரில் பேரில் கூட பாருங்கள், நீர் பேர் வர மாதிரி தான் நீர்நிலையோட பேர் வர மாதிரி அமைஞ்சிருக்கும். இது மீனராசிக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். வாய்மையும் தூய்மையும் மிக்க மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வரும், அதாவது சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமையும், சாதகமான வாய்ப்பை பெற என்ன செய்யணும், பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். முழுமையாக பாருங்கள். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும், கூடவே பாருங்கள் புதன் வக்கரகதியில் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், அயனசயன போகஸ்தானத்தில் சனி பகவானும், ராகு பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரகநிலை அமைப்பால் மீனராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, இந்த வாரம் பணவரத்திற்கு எந்த ஒரு குறைவுமே ஏற்படாது. பணவரத்து நல்லபடியாக இருக்கும். உங்களோட அறிவுத்திறமை அதிகரிக்கும். உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். அடுத்து உங்களோட குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாங்க. எல்லாமே நல்லதாக இருக்குன்னு சொல்லி கவனம் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. இப்படி தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாகிடுவீங்க. கவனமாக இருங்க. மற்றவங்களை பற்றி எந்த ஒரு கருத்தும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதிகமாக உழைங்க, அதற்கேற்றது போல் ஆதாயத்தையுமே பெறுவீங்க. தொழில் வியாபாரம் இது தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலுமே அதிகமாக இருக்கும். அலைச்சலாக இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போய் உக்காந்துடாதீங்க. இப்போது பணவரவு சீரான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கடுமையாக உழைச்சா அதற்கேற்ற பலன்கள், அதற்கேற்ற பாராட்டு, அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கும். எதிர்காலத்துக்கு சேமிக்க தொடங்கலாம். கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம். இந்த மாதிரியான நல்ல வாய்ப்பு வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு உருவாகியிருக்கு. தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுமே கொஞ்சம் கூடுதலாக உழைப்பீங்க. வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே வாக்குவாதம் செய்யாதீங்க. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுங்க. விருந்தினர் வருகை இருக்கும், இதனால் கொஞ்சம் செலவும் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதா இருந்தாலும் கூடுதல் நேரம் எடுத்து அதை கவனமாக செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இது. நிறைய வாய்ப்புகள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரும். நல்ல ஒரு லாபம் இருந்த காலகட்டமும் அமைஞ்சிருக்கு. நீங்களுமே உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. மாணவர்கள் மற்றவங்களை அனுசரித்து செல்வதால் நன்மையை பெறலாம்.
புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் கூடுதல் உழைப்பு தேவைப்படுது. எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. குறைத்து செயல்படுவது, முன்னேற்றத்திற்கு முயற்சி செய்கிறது நல்லது. எல்லா விஷயத்திலுமே கவனமாக கூடுதல் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்ல ஒரு யோகமான பலனை கொடுக்கும். கூடுமான வரையிலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதை இந்த மாதம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க. இல்லைன்னா சில பின்னடைவு, தடை, தாமதம் வரும். அது மனதுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். அதனால தான் கவனமாக முழுமூச்சாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க. எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் யோகம் உருவாகியிருக்கு. கல்வியில் சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கு பணவரத்துமே திருப்தி தரும் வகையில் அமையும். சாமர்த்தியமான உங்கள் பேச்சின் மூலம் காரியங்கள் எல்லாத்தையுமே நல்ல ஒரு வெற்றிகரம் நிறைந்த காரியமாக மாற்றுவீங்க. ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் தாமதமான போக்கு வரும். தாமதத்தை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை இருக்குது. தைரியமாக செயல்படுங்க. நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் சிக்கலில் சிக்கிக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். தொழில், வியாபாரம் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லைனாலும் நிதானமாக இருக்கும். பணவரத்துமே சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க, நன்மையை பெறுவீங்க. இந்த மாதம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும், தீமை உங்களை விட்டு விலகவும், மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீங்க. எல்லா துன்பங்களுமே உங்களை விட்டு நீங்கும். மன நிம்மதி பிறக்கும். குடும்பத்தில் சுமூகமான நிலை உருவாக அன்னையின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் மறக்காமல் அன்னை வழிபாட செய்யுங்க. மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சில கிரக அமைப்பு பாருங்கள், மன நிம்மதியும் தன நம்பிக்கையும் தரும் நிகழ்வை கொடுக்கும். கவனமாக இருக்கணும். ராசிக்கு அதிசார குருவின் பார்வை 9ஆம் இடத்துல வருது. இதனால் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் சென்று வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் அதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள். வெளிநாடு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் ஆரம்பமாகுதுன்னு கூட சொல்லலாம். புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணி கொஞ்சம் எளிதில் நடந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சிலர் தொழிலை உங்கள் சொந்த ஊர்லேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் சிறப்பான ஒரு காலகட்டம் இது. 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால அழகு, ஆடம்பர பொருட்கள் விற்கக்கூடிய வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு விற்பனை அமோகமாக நடக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கை வந்து சேரும். மனம் வருந்தும்படியான நிகழ்விலிருந்து மீண்டு மகிழ்ச்சியான சூழலில் நீங்கள் திகைக்க போகிறீங்க. இளைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீங்க. பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இப்போ உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நன்மைகள் உருவாகும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே ஏற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். நன்மைகள் பெரும்பாலும் இருக்குது. அதற்கேற்றது போல் முயற்சி செய்யணும். சிறப்பான காலகட்டம் இருக்கும் பொழுது அதற்கேற்றது போல் உழைத்தால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். எல்லா வகையிலுமே யோகமான பலனை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. கூடுதல் முயற்சி முன்னேற்றத்தை தரும். எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் ஆரம்பத்தில் வீட்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செலவுக்கேற்ற வரவு இருக்கும். உங்களுடைய வீடுகளில் விருந்தினர் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். பல வகையிலுமே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இந்த வாரம் சிறப்பாக செய்கிற விஷயத்தில் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. மாணவர்களுக்குமே இப்போ பாருங்கள், சுலபமாக உங்களோட பாடத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியான அமைப்பு உருவாகும். எல்லா விஷயத்தையுமே திறமையாக நீங்கள் கற்றுப்பீங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மன மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைங்க உங்களோட சொல்படி கேட்டு நடக்கலை அப்படிங்கிறது மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். இப்போ பாருங்கள், உங்களோட சொல்படி உங்களோட பிள்ளைங்கள் கேட்டு நடப்பாங்க. அவங்களால சில பெருமையான நிகழ்வு உங்களுக்கு வந்து சேரும். மனம் மகிழும்படியான சூழல் உருவாகும். இந்த மாதம் மீனராசி அன்பர்கள் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே தவறாமல் உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அமாவாசை, பௌர்ணமி ஏதாவது ஒரு தினத்தில் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருந்தால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும். அதனால தான் குலதெய்வத்தின் அருளால் மீனம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.